ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது CWC. இன்னைக்கு நம்ம கூப்பிட போகிற சுட்டி வந்து கனிமொழி அக்கா. எஸ், இவர் ஒரு செலிபிரிட்டின்றதுனால இப்படிதான் என் டைலாக் சேர்த்து அவரே பேசுவாரு, அவரையும் சேர்த்து அவரே பேசிடுவாரு. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பிகாஸ் நம்மளுடைய சுட்டி சக்தியா கொடுத்துருவாரு. இவரை பத்தி நான் சொல்லணுன்றதை விட உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல சக்தி? ஆமாக்கா. சோ அனைத்து நம்மளுடைய இந்திய மக்கள் உள்ளங்களிலும் நீங்க வந்துட்டு பெரிய இடம் பிடிச்சிருக்கீங்க இல்லையா? சூப்பர். நிறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க. சரி, நம்ம வந்து இந்த ஷோவையும் மற்ற ஷோ மாதிரி படத்தை பத்தியே பேசிட போக வேண்டாம். நம்ம அந்த சேனலெல்லாம் விட டிஃப்ரெண்ட் இல்லையா? நம்ம எஜுகேஷன்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம சிட்டி வித் சிட்டி ஷோல இருக்கோம். சோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறோம். கரெக்ட். அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட சும்மா சில क्वेश्चंस எல்லாம் கேட்கலாம்னு இருக்கேன். நான் உங்ககிட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி கேட்கவே வேண்டாம், ஏன்னா வந்து நீங்களே நம்மளுடைய சேனல்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அது பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இல்ல, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட செகண்ட் எபிசோட தெரியல, அந்த பெண்டிங் ஆஃப் லைட், அந்த லேசர், அது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட், எஜுகேஷன் எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஸ்டடீஸ், எஜுகேஷன் இல்ல, ஸ்டடீஸ் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப 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 பிடிக்கும். ஆக்சுவலி விஜய் அங்கிள் கூட போகும்போதுல நல்லா படிக்கணும்டா, இது மட்டுமே பார்க்க கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்போர்ட். விஜய் சாரே சொன்னாங்களா? அவங்களோட மூவி பண்ணிட்டு இருந்தப்போ. சூப்பர். சக்தி, இப்போ நம்ம ரொம்பவே பேசிட்டோம், அண்ட் நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணியும் காமிச்சிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பெரிமெண்ட் உள்ள போலாமா? போலாமே. சரி சக்தி, நாம இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்குள்ள போயிடலாம். போதும் விளையாண்டதுல, ரொம்ப ஜாலியா விளையாண்டோம் இல்லையா நம்ம? சரி, இப்போ நம்ம கிட்ட விம் லிக்விட் இருக்கு. இதுல இருக்கிறதுக்கு பேரு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. அடுத்து இங்க இருக்கிறதோடைய பேரு பொட்டாசியம் அயோடைடு. அப்புறம் இங்க ஒரு ஃபுட் கலர் இருக்கு, சரியா? சரி, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட கொஞ்சமா இதுல ஊத்திரலாம். ஓகேவா? அடுத்து இந்த விம் லிக்விட ஊத்த போறோம். ஓகேவா? சக்தி, இப்ப நம்ம இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட இதுல ஊத்திட்டோம், அது கூடவே கொஞ்சம் விம் லிக்விடையும் ஆட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம இதுல இந்த ஃபுட் கலரை ஆட் பண்ண போறோம். நம்மளுடைய ஃபேவரட் கலர் தானே இது. கொஞ்சம் ஊத்தலாமா? கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இத மிக்ஸ் பண்ணணும். வாங்க நல்லா ஷேக் பண்ணலாம். மிக்ஸ் இட் வெல். வாவ், வாட் a color. வா, செமையா வருதுல்ல? வாவ். சக்தி, இப்போ நம்மளுக்கு கிரீன் கலர்ல ஒரு லிக்விட் கிடைச்சிருக்கு. எஸ். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கிட்ட நெருங்கிட்டோம். சோ டிஸ்டர்பன்ஸா இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் குயிக்கா பாத்துறலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகேவா சக்தி? இப்போ நம்ம அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன், அப்புறம் அந்த விம் லிக்விட், அப்புறம் ஃபுட் கலர், இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு ஒரு கிரீன் கலர் லிக்விட் கிடைச்சிருக்கு. எஸ், சூப்பர். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷனோட பேரு தான் பொட்டாசியம் அயோடைடு. இந்த பொட்டாசியம் அயோடைட இந்த கிரீன் இன் கலர் லிக்விட்ல ஊத்த போறோம். எஸ். சக்தி, இப்போ நம்ம சூப்பரா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். ரொம்பவே பயமா இருந்துச்சு இல்ல? இதுல பேஸ்ட் மாதிரி பெருசா வந்துச்சு இல்லையா? சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு பேரு தான் எலிஃபண்ட் டூத் பேஸ்ட். எனக்கு ஒரு டவுட், இதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதுக்கு எலிஃபண்ட் டூத் பேஸ்ட்னு கூப்பிடுறாங்க? எஸ், அத பத்தி தான் டீடைலா இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம நின்னுகிட்டு பேசுறதை விட உட்கார்ந்துட்டு பேசலாமா? நாம பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேரு எலிஃபண்ட் டூத் பேஸ்ட். எஸ். சோ இந்த ஃபார்ம் எல்லாம் வந்திருக்குல்லமா, இது எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா ஹைட்ரஜன் பெராக்சைடு, விம் லிக்விட், பொட்டாசியம் அயோடைடு, அப்புறம் அந்த ஃபுட் கலர், இதெல்லாம் ஆட் பண்ணி தான் இந்த ஃபோம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோம் கிரியேட் ஆகிறதுக்கு யார் தெரியுமா மெயின் ரீசன்?
அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான். சக்தி, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பாக்டீரியாவெல்லாம் அழிக்குமா. அதனாலதான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்றாங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால இது ஈஸியா டீகம்போஸ் ஆகி வாட்டர் அண்ட் ஆக்சிஜனா மாறும். சக்தி, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா, இதை நம்ம வெளியில சன்லைட்ல வச்சோம்னா சன்லைட்ல இருக்க யூவி ரேஸ் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வாட்டர் அண்ட் ஆக்சிஜனா மாத்திடும். நீங்க பாத்திருப்பீங்க, நம்மளுடைய ஆன்டிசெப்டிக் பாட்டில் எல்லாம் டார்க் பிரவுன் கலர்ல இருக்கும் இல்லையா, ஏன்னா இந்த பிரவுன் கலர் யூவி ரேஸை ஸ்டாப் பண்ணும். இப்படி இந்த பிரவுன் கலர் யூவி ரேஸை ஸ்டாப் பண்றதுனால அவ்வளோ ஈஸியா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரேக் ஆக முடியாது. சக்தி, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நார்மலாவே ரொம்ப ஸ்லோவா டீகம்போஸ் ஆகி வாட்டர் அண்ட் ஆக்சிஜனா மாறும். இந்த ப்ராசஸை நாம வேகமா மாத்துறதுக்காக தான் பொட்டாசியம் அயோடைடை கேட்டலைஸ் பண்றதுக்காக இதுல ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இந்த எலிஃபண்ட் டூத்பேஸ்ட் கிடைச்சது. எஸ் சக்தி, இப்படி இந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமா நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதிகமான ஃபோம் கிரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டர் அண்ட் ஆக்சிஜனா மாறும்போது ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதனால தான் நம்மளுக்கு ஃபோம் எப்படி இருந்துச்சு, அப்படியே சூடா இருந்துச்சா. சக்தி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்க்கா? போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. கட் கட். சக்தி, நம்ம உள்ள பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ வெளியா பெரிய செட்டப்ல பண்ண வந்திருக்கோம். ஸோ இதில் நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு, அப்புறம் விம் லிக்விட், அடுத்து ஃபுட் கலர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கலக்கிட்டு பொட்டாசியம் அயோடைடை இதில் ஊற்ற போகிறோம். கலக்கலாமா? வாங்க. எஸ், சூப்பர். ஓகே, ஊற்றலாமா? இப்போ நம்ம இந்த பொட்டாசியம் அயோடைடை ஊற்றுறப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஊற்றலாமா? டக்குன்னு ஊற்றிடலாமா? பாரு, எவ்வளோ பெரிய பேஸ்ட் வருது. வா வச்சுக்கலாம். சக்தி, இந்த வாரம் நம்மளுடைய எலிஃபண்ட் டூத் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துச்சா? ஸோ உங்களுக்கும் இந்த எலிஃபண்ட் டூத் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி கம்மிங் வீக்ஸ்ல இன்னும் டிஃப்ரெண்டான வீடியோஸோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கனி அண்ட் சக்தி ரித்விக். Thank you. Bye bye. இதெல்லாம் சயின்ஸா? இவ்வளோதான் சயின்ஸா? சயின்ஸை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு சயின்ஸே பிடிக்காதவங்க கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பொருட்கள், நம்ம டெய்லி பார்க்குற விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு சயின்ஸ் சொல்லித்தராங்க நம்ம சிட்டி லேப்ஸ் சம்மர் ஒர்க் ஷாப்பில். இது வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஒர்க் ஷாப் வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இதோட ப்ரைஸ் வெறும் 99 rupees ஒன்லி. ஸோ மறக்காமல் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். ஓகே, அடுத்து வேற என்ன கேட்கணும்? கண்டென்ட் வந்துறீங்களாக்கா? கண்டென்ட்டாடா? இல்ல, சும்மா இருக்கா? என்கிட்ட எதுவுமே இல்லக்கா. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. சூப்பர். ஏதாவது ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. என்னது? உங்களோட ஏஜ் என்னக்கா? பண்ண எக்ஸ்பெக்ட் இருக்குல, அதுல ஏதோ டவுட் கேட்கலாம் தெரியாது. அக்கா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்த அதிலே கண்டுபிடிச்சிட்டான் நான் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ். எல்லாரும் சேர்த்து எனக்கு சதி பண்றாங்கம்மா. ஒரே பேப்பர், அதே பேப்பர் எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லிருக்கேன். நீ நல்ல பெரிய கேள்வியா கேளுங்க. சின்ன கேள்விகள்லாம் கரெக்ட் ராகுல். ஐயோ யோசிக்கறானே. அம்மா புடிச்சிட்டு அப்படியே வந்துரும். இந்த ராக்கெட்ல எப்படி பின்னாடி அந்த எதுக்கு அது ட்விஸ்ட் பண்ணுவாங்க? எதுக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க? சரி ஓகேடாம்மா, நான் இப்போ எல்லாரும் கலக்குறாங்கல்ல,
நான் உனக்கு கரெக்டா சொல்லணும் இல்லையா? நான் தப்பாலாம் சமாளிக்கிறது சொல்லக்கூடாது. ஸோ இதுல தெரியல விட்டுருங்கக்கா. எக்ஸலன்ட் லீடு. டூத் போஸ்ட் செக் டூத் போஸ்ட். ஸோ இப்போ நம்ம இந்த வாரத்தோட எலஃபண்ட் டூத் பேண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டூத் பேஸ்ட். உண்மையில தான் இருக்கா? நவீன் உண்மையாவா? உண்மையாவா இல்ல விளையாட சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ நீ விளையாடுறீங்களா? உண்மையா சபரி? சரி உண்மையா தான் சொல்றேன். உண்மையா என்ன ஆச்சு? சத்தியமா நான் இன்னும் கொஞ்ச நேரம் இது பண்ணிருந்த அழுதே இருப்பேன். அத தம்ப்நெயிலா வச்சிருந்தீங்க. பிராங்க் பண்றோம். பிராங்க் பண்றோம். கேமரா பாருங்க.